இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நீதியாய் நடந்தால் பகையா. ஆவியானவர் உணர்த்தின வசனம் 1 யோவான் அதிகாரம் 3 வசனம் 12. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போலிருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததன் நிமித்தம் தானே. Not as Cain, who was of that wicked one, and slew his brother. And wherefore slew he him? Because his own works were evil, and his brother's righteous. 1 John chapter 3 verse 12. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்திலே என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, காயினையும் ஆபேலையும் குறித்து இங்க நம்ம பார்க்கிறோம். அதாவது பொல்லாதவனால் உண்டான காயினை போல நம்ம இருக்கக்கூடாது. எதுக்காக தன்னுடைய சகோதரனை அவன் கொலை செய்தான் அப்படின்னா, அவனுடைய வேலைகள் எப்படி இருந்துதான்? பொல்லாதவைகளா இருந்தது. அவனுடைய சகோதரனாகிய ஆபேலுடைய காரியங்களோ நீதி உள்ளவைகளா இருந்தது. இதனாலதான் அவன் கொலை செய்தான் அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. நாம் இன்றைக்கு நீதியாய் நடக்கும்போது பகைக்கப்படுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது நம்ம எல்லாருக்குமே காமனா ஒரு காரியம் தெரியும். நம்ம எங்கெல்லாம் நீதியா உண்மையா இருக்கோமோ அங்கெல்லாம் அநேகருடைய பகையத்தான் சம்பாதிக்க வேண்டி வரும். ஒரு உதாரணமா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆல்கஹால் பாட்டில்ல என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு அப்படின்னு எழுதியிருக்கும். ஒருவேளை நம்ம போய் யாராவது ஒருத்தர் போயிட்டு வைன் ஷாப் முன்னாடி நின்று இன்னைக்கு இங்க யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன், ஏதோ என்னோட பர்த்டே ஏதோ ஒரு அக்கேஷன், அதனால என்ன வேணாலும் சரி நான் காசு கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா அங்க வர்ற எல்லாருமே பயங்கர ஹாப்பி ஆயிடுவாங்க, நம்மளை மறக்கவே மாட்டாங்க. அதே ஆள் அடுத்த நாள் போயிட்டு அந்த இடத்துல நின்று இந்த மதுவால பல பேர் சீரழிறாங்க. பல வீடுகள் இன்னைக்கு நடுத்தெருவுக்கு வந்துட்டு பலர் தங்களுடைய உயிரை இழந்தவங்களா காணப்படுறாங்க. ஸோ இதை குடிக்க கூடாது அப்படின்னு அவங்கள தடுத்தா அங்க என்ன நடக்கும் தெரியுமா? அநேகர் நிக்கிறவங்கள பைத்தியக்காரங்களை மாதிரி பார்த்துட்டு போவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இல்லீகலா அடிச்சு அந்த இடத்துல இருந்து நம்மளை துரத்திடுவாங்க. இன்னும் ஒருபடி போய் லீகலா போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி நம்மள அரெஸ்ட் கூட பண்ணலாம். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், மது ஒரு மனுஷனுக்கு கேடு. ஆனால் நான் அதை சொல்றேன் அப்படின்னா அந்த இடத்துல உலகம் என்னை பகைக்கத்தான் செய்யும். இந்த இடத்துல அந்த வசனத்துல என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா, காயின் பொல்லாதவனால் உண்டானவன், அவன் பொல்லாத காரியத்தை செய்தான். எதுக்காக தன்னுடைய தம்பியை கொலை செய்தான் அப்படின்னா, அவன் தன்னுடைய காரியங்கள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனாகிய ஆபேலுடைய காரியங்கள் நீதியா இருந்ததை கண்டு பொறாமை கொண்டு அவனை கொலை செய்தான். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல இந்த காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். நம்ம என்ன தெரியுமா நினைப்போம்? காயின் தன்னுடைய அழுகி போன காய்கறிகளை கொடுத்துட்டான். இன்னும் சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய பேர் சொல்றத நம்ம பார்த்திருப்போம். சூத்த கத்திரிக்காவெல்லாம் எடுத்துட்டு கடவுளுக்கு கொடுத்தா கடவுள் அதை அக்செப்ட் பண்ணல. அவன் தம்பி ஆபேல் நல்ல கொளுத்த ஆட்டை கொண்டு வந்தான். சோ ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். காயின் அந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது தனது நிலத்தில் விளைந்த கனிகளை கொண்டு வந்தான். அவன் கொண்டு வந்தது மோசமான பொருள் கிடையாது. ஆனால் அங்கே ஆபேலை குறித்து என்ன எழுதப்பட்டுள்ளது? அதிகாரம் 4 நம்ம வாசித்தா தெரியும். ஆபேல் தன் தலையீற்றுகளில், அதாவது தன் மந்தையில இருக்கிற தலையீற்றுகள், அதாவது முதல் பிறந்த குட்டி, அதுவும் அது சாதாரணமா இருக்கக்கூடாது, கொழுமையானதாய் கொழுத்து போன ஒரு குட்டியா இருக்க வேண்டும்னு செலக்ட் பண்ணி ஆண்டவருக்கு படைக்கிறான். ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படியானால் ஆண்டவருக்கு நான் என் பெஸ்ட கொடுப்பேன்னு ஆபேல் கொடுத்ததை இங்க என்ன எழுதப்பட்டுள்ளது? நீதி உள்ள கிரியை அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, நாம் இன்னைக்கு என்னத்தை கொடுக்கிறோம்? நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அன்பான சகோதரரே, உலகம் உங்களை பகைச்சா ஆச்சரியப்படாதீங்க அப்படின்னு.
அப்படியானால் நாம் நீதியாய் நடக்கும்போது, தேவனுக்குரிய காரியங்களில் உண்மையா இருக்கும்போது, என்னோட பெஸ்ட்டை கொடுக்கும்போது இந்த உலகம் பகைக்கத்தான் செய்யும். இன்னைக்கு ஈவன் நம்ம ஊழியத்துல இருந்தாலும் கூட, நாம தேவனால பயன்படுத்தப்படுகிறதா இருக்கட்டும், நம்ம பிரேயர் பண்றதா இருக்கட்டும், நம்ம சிலருக்கு சில காரியங்களை செய்கிறதா இருக்கட்டும், இத பார்த்து அநேகர் சொல்லுவாங்க, இவன் என்ன பெரிய இவனா, இவன் பரிசுத்தவானா, இவன் என்ன இப்படி நடக்கிறான்னு அநேக காரியங்களை நமக்கு முன்பாகவும் சரி, நமக்கு பின்பாகவும் சரி, நிறைய பேர் பேசுறத நம்ம கேட்க முடியும். இத குறித்து அநேகர் மனமடிவா இந்த நாட்கள்ல இருக்கிறதையும் நாம் கேள்விப்படுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எப்ப தேவனுக்கு நம்மளோட அந்த பெஸ்ட கொடுக்கிறோமோ, அது நீதி உள்ளதாய் தேவனுக்கு முன்பதாக வைக்கப்படுகிறது. அந்த நீதியை நாம் செய்யும் போது, நீதியாய் நடக்கும்போது, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், ஈவன் நம்மளோட இருக்கிற பீப்புளும் நம்மளை பகைக்கத்தான் செய்வார்கள். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் கேள்விப்பட்டு இந்த காரியத்துக்காக நம்ம மனம் மடிஞ்சு தேவனுக்கு முன்பாக நம்ம சோர்ந்து போய்விடக்கூடாது. நாம் தொடர்ந்து நீதிக்குரிய காரியங்களில், தேவனுக்குரியவற்றில் நம்மளோட பெஸ்ட கொடுத்துட்டே இருக்கணும். எப்போது நான் தேவனுக்கு முன்பாக என்னை வைத்து அவருக்கு உண்மையாகவும் உத்தமமாகவும் பெஸ்டானதை கொடுக்கிறனோ, அப்போது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்க உமக்கு முன்பதாக எப்போதும் நீதி உள்ளவர்களாய் நடக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. எந்த விதத்திலும் தகப்பனே நாங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது. இந்த உலகம் எப்படி வேணா எங்களை பேசலாம், எதை வேணாலும் சொல்லலாம் தகப்பனே. ஆனாலும் எங்களுடைய பாதையிலிருந்து, உமது வழியிலிருந்து நாங்கள் ஒருபோதும் விலகி விடாதபடிக்கு, நாங்கள் பின்வாங்கி போய்விடாதபடிக்கு ஆவியானவரே நீர் எங்களை பலப்படுத்துங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.